ஹாய் ஹலோ யால் வெல்கம் டு டிஆர்ஜி குக் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் சட்னி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் 250 கிராம்ஸ் வெண்டைக்காய், 3 தக்காளி, ஒரு 10 வரமிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதில் எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே ஆயிலில் புளியும் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதே ஆயிலில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணி நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் அதோட குழகுழப்பு தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதிலே தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கணும். இந்த சட்னி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரைஸ் சாதத்தோடலாம் சாப்பிட்டோன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். தக்காளியும் வெண்டைக்காயும் சேர்ந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் சட்னி ரெடி. இது செய்கிறதுக்குமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது வெண்டைக்காய் சட்னியே தெரியாத அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட.